KARIKALAMPAKKAM. I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Knowledge forever, last forever. With the friends who see the culture. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education, S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. A1 Physiology, Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology, Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science, Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7. Welcome to the Cherry 7. Very good morning to all. பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். A square matrix A is called orthogonal. A square matrix A is called an orthogonal இருந்துச்சுன்னா if and only if condition, that is if condition A transpose equal to A transpose A equal to I ன்னு சொல்லிக்கலாம். அதாவது இதனுடைய ஆர்த்தோகனலாக இருந்துச்சுனாக்கா நான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிளாக 1 mark நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 1 mark type question. A is orthogonal if and only if A is non-singular இருந்துச்சுன்னா and A inverse equal to A transpose ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ். அதாவது 1 markல மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஆர்த்தோகனல் பற்றி பார்க்கலாம். ப்ரூவ் தட் த ஆர்த்தோகனல் cos theta minus sin theta cos theta is orthogonal கேட்டிருக்காங்க. இதை ஆர்த்தோகனல் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் எடுத்துக்க போகிறேன்றதை பாருங்கள். சொல்யூஷன் லெட் A equal to given மேட்ரிக்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிரான்ஸ்போஸ்னாக்கா ஏவோட டிரான்ஸ்போஸ்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் cos theta minus sin theta, அதாவது ரோஸ் காலம்ஸாகவும் காலம்ஸ் ரோவாகவும் இன்டர்சேஞ்சிங் ஆகணும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணக்கப்புறம் A டிரான்ஸ்போஸ் கிடச்சிருச்சு, A மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு, A டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ரோஸ் இன்ட்டு காலம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை அபவுட் cos square theta plus sin square theta அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் cos theta sin theta மைனஸ் sin theta cos theta. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் sin theta cos theta minus cos theta sin theta and second row and for second column sin square theta cos square theta. அப்போ இதனுடைய theta is already எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். trigonometry function sin square theta plus cos square theta is equal to 1 and positive and negative will be cancelled. Positive and negative will be cancelled. Therefore sin square theta plus cos square theta is equal to 1. இது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லலாம், I2ன்னு சொல்லுவோம். It is we get similarly A transpose கண்டுபிடிச்ச மாதிரி A transpose A equal to I2. Therefore all the result will be ஈக்குவலன்ஸ்னு கிடச்சிருக்கு. அதாவது ஈக்குவலன்ஸ் கிடச்சதுன்னா இதான் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் சொல்லலாம். புரியுதுங்களா? அது அண்டர்ஸ்டுட். ஆர்த்தோகோனல் எப்படி ப்ரூவ் பண்ணுன்றதை A transpose equal to A transpose A equal to I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா A is ஆர்த்தோகோனல் சொல்லிக்கலாம். அடுத்ததாக இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்க்கும்போது A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் ஆர்த்தோகோனல். அவங்களே என்ன சொல்லிட்டாங்கனாக்கா இது ஆர்த்தோகோனலில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் A, B and C இதில் உள்ள இருக்கிற மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ஃபைண்ட் A இன்வர்ஸ். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஆஃப் A, B and Cயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் A இன்வர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எனக்கு கிவன் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் கொடுத்ததுனால நான் ஆர்த்தோகோனல் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸ் A ஈக்குவல் டு I3. அப்போ ஸோ ஏன் சார் ப்ரீவியஸ் சம்மில் I2ன்னு எடுத்தோம், இங்கே I3ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எனக்கு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 2x2, இங்கே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3x3. அப்போ 3x3 இருந்துச்சுன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் எனக்கு என்ன ஆர்டரில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3 தான் கிடைக்கணும். அதனால் வில் பி அசைன் அபவுட். ஸோ வி ஹாவ் A transpose will be multiplied, that is equal to identity matrix ஈக்குவலன்ஸாக இருக்கும். A இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரோஸ் அண்ட் காலம்ஸை ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்ணுறோம். 1/7 1/7
1 by multiply பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனில் 49 வந்துடும். இப்போ மல்டிப்ளிகேஷன் 49 உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸஸ்க்கும் ஆல் த ஈக்குவலன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் சொல்லிக்கலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் இதனுடைய ஆர்டரும் 3x3, இதனுடைய ஆர்டரும் 3x3. அப்போ ஆர்டர் வில் பி சேம், இந்த எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்டர் சேமாக இருக்கும்போது எலமெண்ட்ஸை நான் ஈக்குவல்னு எடுத்துக்கும் போது ஈக்குவாலிட்டி மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு டேர்ம்ஸை ஈக்குவல் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூஸ் a square b square and a plus b, b plus a அந்த ஆர்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுனாக்கா ஏ ஈக்குவல் டு, இப்போ எனக்கு கொஷினில் ஏ இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், A inverse equal to A transpose. அப்போ 1/7 equal to என்னன்னா transpose, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுனாக்கா this will get the answer. அடுத்ததாக முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தீஃப்லாம் யூஸ் பண்ணுற இது, அதாவது திருடர்கள். அதாவது நம்ம திருடர்கள்னா சொல்லுவோம், கொலைகாரர்கள்னு சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோகிராஃபின்றது நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ் கிளாஸில் ஒரு சாப்டர், ஒரு பேப்பராகவே படிப்பீங்க. ஆல்ரெடி எக்னிஸ் சொன்னது தான். இங்கே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி, கிரிப்டோகிராஃபியில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஜென்ரலாக ஒரு கோட் வேர்ட் சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட்டிக்கில் A to Z எல்லாருக்குமே தெரியும். ஆல்ஃபபெட்டில் A to Z வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட் மார்னிங் சொல்கிறத நான் டீகோடிங்கில் சொல்லுவேன். டீகோடிங்கில் சொல்லும்போது அதை யூ வில் பி ரீஅரேஞ்ச், அவங்களுக்கு ஏற்ற அந்த கோட் வேர்ட் தெரியும். அந்த கோட் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ரீச் ஆகிற இடம் நேம் பார்த்தீங்கன்னாக்கா குட் மார்னிங் ரீச் ஆகும். அதே போல் சூப்பர், இன்றைக்கி அது ஏதாவது இது நம்ம ஆல்டர்னேட் பண்ணி சொன்னாலும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுவோம். இந்த கிரிப்டோகிராஃபி சாப்டர் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறது, அதை கோட் போர்டு யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த சாப்டர்ஸே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு இப்போ எப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் மேட்ரிக்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் a non-singular square matrix is an cryptography. அப்போ cryptography is an art of communication between two people by keeping the information, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ரெண்டு பீப்புளுக்கு பரிமாறுறாங்க. அந்த பரிமாறும்போது நாட் நோன் டு அதர்ஸ், அதர் பீப்புளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம எப்படி பேசுறது. வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா சைகையில் உங்களை ஹிஸ்ட்ரி எதையுமே உண்மையை பேச முடியாது. அதே போல் தான் நம்மளுடைய லைஃப்பில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோகிராஃபி இந்த சாப்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டீகோடிங் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதர் பர்சனுக்கு அதனுடைய என்ன கான்செப்ட்னே தெரியாத அளவுக்கு அது போய் இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். யாருக்கு பேச போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த by keeping the information not known to others. It is based open to factors. Two factors, namely encryption and decryption. இது ரொம்ப important. Encryption and decryption ரெண்டு factors மட்டும்தான். open encryption என்ன? Encryption means the process of transformation of an information plain form, ஒரு empty-ஆ அனுப்புறது, into unreadable form, அதாவது கோடட் ஃபார்மில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரில் அனுப்பிச்சி விடுவாங்க, அதை ஆல்ஃபபெட்டிக்கில் மாற்றி அவங்க சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 to நம்மளுடைய ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா 26 தெரியும் எல்லாருக்குமே. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா 5 6 10 9 0 4 3 2 அப்படி அனுப்புகிறோன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் 5 6 9 3 2க்கு என்ன வேர்ட்ஸோ அந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வில் பி கன்சிடர். அதே போல் ஆன் த அதர் ஹேண்ட் டிக்ரிப்ஷன் மீன்ஸ் transformation of the coded message back into original form. அப்போ என்னென்ன மெசேஜை நான் இப்போ ஃபார்ம் பண்ணுறனோ அதை அவங்க என்ன பண்ணுவோன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் ஃபார்ம் பண்ணி பண்ணுறதுக்கு என்கிரிப்ஷன் அண்டு டிக்ரிப்ஷன் require a secret technique which is known only to the sender and the receiver. யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரிசீவர் யாருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாருக்குமே அந்த சீக்ரெட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. அதுக்கு தான் இந்த கிரிப்டோகிராஃபின்றதை யூஸ் பண்ணுவாங்க. தி சீக்ரெட் இஸ் கால்ட் எ கீன்னு சொல்லுவாங்க.
அதுதான் என்ன சொல்லுவோம், one way of generating a key is by using a non-singular matrix to encrypt a message by the sender. The receiver decrypts the message to receive the original message by using the inverse of the matrix. Original message of the inverse of the matrix. The matrix used for the encryption is called encryption matrix சொல்லிக்கலாம் or encoding matrix சொல்லிக்கலாம். And the used for decoding is called decryption matrix or decoding matrix சொல்லிக்கலாம். இதுதான் ஆர்டரில் சொல்கிறது. we explain. இப்போ இதை பற்றி நம்ம just for example பார்க்க போகிறோம். the process encryption and decryption by means of an example கொடுக்க போகிறோம். suppose that the sender and receiver consider messages in alphabets A to Z. Alphabet A to Z only. Both assign the numbers 1 to 26. இப்போ ஆல்ஃபபெட்னாலே எனக்கு என்ன தெரியும், A to Z ன்னு தெரியும். அதே போல் அதனுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 26 to the letters A to Z respectively. And the numbers 0 to a blank space. 0ன்றது அந்த இடத்துல blank ஸ்பேஸாக கொடுக்குறது, ஒன்றுமே இல்லை, எந்த லெட்டர்ஸுமே அந்த இடத்துல இல்லைன்றது தான் 0ன்றதை அசைன் எடுத்துக்கும். For simplicity, the sender employs a key as post multiplication by a non-singular matrix of order 3 of his own choice. அவங்களுடைய ஓன் சாய்ஸில் யூஸ் பண்ணுறது. அப்போ the receiver uses post multiplication by the inverse of the matrix which has been chosen by the sender. அவங்க என்ன சென்ட் பண்ணாங்களோ அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு 1 மார்க் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். let the encoding matrix be A ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். 1 -1 1 2 -1 0 1 0 0 0 இந்த ஆர்டரில் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஆர்டரில் இருக்கிற மேட்ரிக்ஸை இப்போ பாருங்கள், இப்போ என்கோடிங் மேட்ரிக்ஸஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். let the message to be sent by the sender be welcome. அவர் சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வெல்கம்ன்றதை சென்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி ஆர்டரில் எடுத்துக்கலாம்? since the key is taken as the operation of post multiplication by a square matrix of order 3, அதுக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ வெல்கம்ன்ற இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் லென்த் என்ன சொல்லியிருக்குன்னா 3ல் எடுத்துக்க போகிறேன். அப்போ 3 லெட்டர்ஸ் தான் நான் பிரிக்க போகிறேன். அப்போ சிங்கிள் லெட்டரில் ஒன்று வந்திருக்கு, அப்போ எப்படி எடுக்கலாம்? அது எதுவுமே இல்லைனாக்கா ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆப்ஷன் தட் வில் பி 0ன்னு எடுத்துக்கலாம். அதான் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன். அந்த ஆர்டரில் மேட்ரிக்ஸ் வில் பி அசைன் welcome E. That is each of length வந்து 3ல இருக்கணும் and n converted into a sequence of row matrices of numbers. row matrices of numbers. இப்போ இதை நான் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். நம்பர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். எப்படி இதை நான் வெல்கம்ன்ற மெசேஜை ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த வெல்கம்ன்ற மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர்ஸில் அனுப்ப போகிறேன். அப்போ நம்பர்ஸில் அனுப்புகிறேன்னா என்ன பண்ணலாம் பாருங்கள், மேட்ரிக்ஸோட கூட சேர்த்து. அப்போ therefore வெல்கம் W 23 letters and E பார்த்தீங்கன்னா 5 5th and L பார்த்தீங்கன்னா 12 C 3 O 15 M 13 E 5 and remaining இதில் எதுவுமே இல்லைன்றதுனால இது பதிலாக 0 0ன்னு எடுத்தாச்சு. note that we have included 2 zeros in the last row matrix. the reason is to get a row matrix with 5 as the first entry. அதாவது 5 மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில், ரிமைனிங் இல்லை. அப்போ ஆர்டரில் நான் எடுக்கணும்னா 3 தான் எடுக்கணும். அதனால் will be assigned about. next we encode the message by the post multiplying. போஸ்ட் மல்டிப்ளையிங்கில் பண்ணும்போது வாட் அபவுட் வில் பி கெட் த டேர்ம்? எப்படி போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், போஸ்ட் மல்டிப்ளையிங் ஈச் ரோ மேட்ரிக்ஸ் ஆஸ் கிவன் பிலோ. என்கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இங்கே அனுப்பிச்சு என்கோடரை என்ன பண்ண போகிறேன்னா மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் வாட் அபவுட் இன் ஆர்டர் 3x3 இன் 3 rows 1 row 3 column. அதே போல் இங்கே என்ன எனக்கு 3 row 3 column. அப்போ இனி ஆர்டரில் எனக்கு என்ன ஆர்டரில் கிடைக்குன்னா 1 row 3 columnsல எனக்கு கிடைச்சிரும். அதே ஆர்டரில் எனக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த ஆர்டரில் கிடைக்கும். அதே போல் நெக்ஸ்ட் ஒன், இங்கே 3 எலமெண்ட்ஸ் நான் 3 ரோஸாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த 3 ரோஸையும் நான் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். உனக்கு கிடைச்சிக்கிற ஆன்சர்ஸ் இது எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா டீகோடட், அதாவது என்ன கொடுத்த கோடடை நான் மாற்றி எழுத போகிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? What about the encoded messages? இந்த ஆர்டரில் எனக்கு கிடைச்சிருக்கு. The receivers will decode the message by the reverse key.
இதை தான் நான் என்கோடட் மெசேஜாக டைப் பண்ணி அனுப்புவேன். அப்போ இந்த ரிசீவர் will decode the message by the reverse key post multiplying by the inverse of a. Post multiplying the inverse of a, what is mean for post multiply? What about in your multiplication in terms of inverse use பண்ணும்போது inverse formulas already சொல்லியிருக்கோம். A inverse equal to 1 by modulus of a into adjoint of a. அது then will be substitute. அப்போ therefore A inverse நான் find out பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் செப்பரேட்டாக modulus of a கண்டுபிடிக்கணும் and adjoint of a கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்ததாக will be assign about A inverse. A inverse equal to 1 by modulus of a into adjoint of a. இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிக்கணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே கொடுத்துக்கிற அனுப்பின மெசேஜஸ் இருக்குது. அந்த மெசேஜ் கூட நான் என்ன பண்ணேன்னா மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் டீகோடிங் மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணுவேன் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரிவர்ஸில் அதனுடைய ஆர்டர்லேயே கிடைக்கும். அப்போ 23 5 12 3 15 13 5 0 0. அப்போ வாட் அபவுட் த செட் ஆஃப் த கன்சிடர் த சீக்வன்ஸ் ஆஃப் த டீகோடர் ரோ மேட்ரிசஸ் இஸ் given this order. அப்போ the receiver reads the messages. அப்போ அவர் ரிசீவர் என்னவா ரீட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம். அப்போ இதுதான் அதனுடைய சீக்வன்ஸுக்கு கிரிப்டோகிராஃபியோடைய மேஜர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு வேர்ட்ஸ் லெட்டர்ஸை வந்து டைரெக்டாக சொல்லாமல் அது நம்ம டீகோடில் சொல்லி அவங்கள என்னது சென்டருக்கும் ரிசீவருக்கு மட்டும் உள்ள கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்செப்ட் தெரியும். இதுவே கிரிப்டோகிராஃபி படித்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங் நாலேஜ் வந்துடும் அவங்களுக்கு. இதுதான் நாலேஜ். ஓகே, இது ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இது பார்க்க போகிறோம். இல்லை எக்ஸசைஸ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் வில் பி ஒர்க் அவுட் அபவுட் சொன்ன மாடல் டைப்பை யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் வருதான்றதை செக் பண்ணுங்கள். புக் பேக்லேயே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுன்றது இன்வர்ஸு அட்ஜாயிண்ட்டு அண்டு சிங்குலர் ஆர்த்தோகனலி நான் சிங்குலர் அண்டு டீகோடட் வேர்ட்ஸு டெக்ரிப்ஷன் லெட்டர்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்த டாபிக்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா elementary transformations of a matrix. Elementary transformations of a matrix na what is mean for elementary transformations? What is mean for transformations? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ therefore a matrix can be transformed to another matrix by certain operation called elementary row operation and elementary column operation. அது ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நம்ம கையில் இருக்கிறது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரோ ஒன்று அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா காலம்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரோ எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா காலம் எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். எலமெண்ட்ரி ரோ அண்ட் காலம்ஸ் ஆப்ரேஷன்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்ரி ரோ யூஸ் பண்ணுறதுல காலமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வித்தின் ப்ராக்கெட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் ஆன் ஏ மேட்ரிக்ஸ் ஆர் as follows. இந்த ஃபாலோ மெத்தடில் தான் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸே பண்ண முடியும். த இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எனி டூ ரோஸ், ரெண்டு ரோஸை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் ஆஃப் த மேட்ரிக்ஸில். புரியுதுங்களா? அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மேட்ரிக்ஸில் இன்டர்சேஞ்சிங் எனி டூ ரோஸ் ஆர் டூ காலம்ஸ், ரெண்டு ரோஸை ரெண்டு காலம்ஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீப்ளேசிங் எ ரோ ஆர் காலம் of the matrix by a non-zero scalar multiplication of the row or column by a non-zero scalar. ஏதோ ஒரு non-zero scalar-ஆல் நான் எடுத்துக்க போகிறேன், அதனால மல்டிப்ளை பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் replacing the term. அதே போல் replacing a row or column of the matrix by a sum of the rows or columns with a non-zero scalar multiple of another row column of the matrix. இது எப்படின்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா another மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷன் சம் ஸ்கேலார் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணி மறுபடியும் ரைட் பண்ணலான்றது தான் இந்த ப்ரொசீஜர். உங்களுக்கு பேசிக்காக ஃபார்முலாஸில் அதாவது ப்ராப்ளம் செக்ஷனில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ரீகால் இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிக்ஸ் ஆர் நோன் ஆஸ் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஆஸ் வித் த நோட்டேஷன் ஃபார் எலமெண்ட்ரி ரோ ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுக்கு எப்படி நோட்டேஷன்ஸில் கொடுப்பாங்கன்றதை இங்கே பார்க்க போகிறோம். இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ith அண்ட் jth ரோஸ் இஸ் டினோட்டட் பை RI. இன்டர்சேஞ்சிங் இந்த சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. RI interchanging RJ, அதாவது first row interchanging second row R2, R1 R2 R3 அந்த ஆர்டரில் எடுக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the multiplication of each element of ith row
by a non-zero constant lambda. Non-zero constant, what is mean for non-zero constant? இப்போ ஜீரோ இல்லாத ஒரு நம்பரை எடுத்துக்கலாம், லேம்டாவாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கான்ஸ்டன்ட் எடுத்து மல்டிப்ளையிங் த டேர்ம்ஸ் ஆர்ஐ இன்டர்சேஞ்சிங் லேம்டா ஆர்ஐ நமக்கு தேவையான இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி அது மல்டிப்ளிகேஷன்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே போல் அடிஷன் டு ஐ த்ரூ எ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் லேம்டா மல்டிபிள் ஆஃப் ஜே த்ரூ is denoted by இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். ஆர்ஐ எனக்கு இன்டர்சேஞ்சிங் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐ ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஆர்ஜே. அந்த மாதிரி நான் சிமிலர் நோட்டேஷன்ஸில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும். இது ரோ வச்சு பார்த்துருக்கோம், அதே சேம் யூஸ்டு ஃபார் த காலம் வச்சும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட் இதனுடைய டெஃபினேஷனில் பார்க்கும்போது டூ மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி ஆஃப் சேம் ஆர்டர் are said to be equivalent to one another if one can be obtained from the other by the applications of elementary transformations. Symbolically we write the elementary transformations போது இந்த நோட்டேஷன்ஸில் denote பண்ணுவாங்க. அப்போ to be that the matrix A is equivalent to the matrix B. அப்போ A matrix எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா B matrixக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். Let us consider the for example மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் மேட்ரிக்ஸ் பி. ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் த எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் R2 ப்ளஸ் R1, நான் R2 என்னவா பண்ணியிருக்கேன் R2வையும் ப்ளஸ் R1 ஆன் ஏ வி கெட் எ மேட்ரிக்ஸ் பி இன் விச். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா R2 நியூ R2 நான் அசைன் பண்ணுறேன், ஆட் பண்ணும்போது தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போ தேர்ஃபோர் 0 -1 5 1 -1 -4. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு இதை மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா R2 ப்ளஸ் R1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர மேட்ரிக்ஸ்னால் பி R2 தான் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் தென் வில் கெட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். த above transformation is called represented as by இந்த ஃபாலோஸ் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். m-1 0 -1 5 இந்த இதுதான் டார்க்னஸாக ஒரு என்னது கலரில் வித் டெரேஷன்ஸில் காமிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா an elementary transformations transforms a given matrix into another matrix which need not be equal to the given matrix. அப்போ எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்காதுனாக்கா another matrix which need not be equivalent to given matrix. என்னோட given matrixக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குமான்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது, அதுதான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்களுக்கு எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம்னாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மேட்ரிக்ஸில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மேட்ரிக்ஸ்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எலமெண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 rows and 3 columns, 3 rows and 3 columns ஆர் 3 rows 4 columns எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ எனக்கு எக்லான் ஃபார்ம்னாலே இட் வில் பி கன்சிடர் அபவுட் இந்த ஆர்டரில் எனக்கு கிடைக்கணும். அதுதான் ரோ எக்லான் ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த ஆர்டரில் வில் பி அசைன் அபவுட். எப்படி ஜீரோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணால் தான் எனக்கு ஈக்குவலன்ஸ் டு ஜீரோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரோ எக்லான் ஃபார்ம் யூஸிங் த ரோ எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் எ கிவன் நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ் டு சிம்பிளிஃபை form called a row echelon form சொல்லுவாங்க. அப்போ row echelon form சொல்லும்போது what about will we make the rows of all the whose entries are zeros. Such rows are called zero rows ன்னு சொல்றோம். அந்த non-zero row is one in which at least one of the entries is not zero. One of the entries are எனக்கு not zero ன்னு வரணும். For instance இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், R1 and R2 are non-zero rows. ஏன் R1 and R2 are non-zero rows means that is equivalent to first rowஸ்லையும் எனக்கு என்ன நம்பர்ஸ் இருக்குது 6 and -1 இருக்குது. செகண்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்குது. அப்போ it is a 2 non-zero rows. R1 and R2 are non-zero rows ன்னு சொல்லிக்கலாம். And R3 will be 0 rows. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே எல்லா என்ட்ரியுமே எனக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா 0ன்னு வந்துடுச்சு. அப்போ இது என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 0 ரோன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன்ஸில் பார்க்கும்போது இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். non-zero matrix E is said to be in row echelon form வந்துச்சுன்னா it will be assigned about 3 condition. All 0 rows of E occur below every non-zero row of E.
எல்லாமே எனக்கு நான் ஜீரோ ரோ ஆஃப் இஆர் இருக்கும். அதே போல் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இன் எனி ரோ I of E occurs in the jth column of E, then all the other entries in the jth column of E below the first non-zero element of the row I are 0. அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னோம்ல இந்த ஆர்டரில் இருக்கும். எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் மீன் ஃபார் நீ மேட்ரிக்ஸில் எடுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட் அண்ட் செகண்ட் தேர்ட். இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வில் பி 0 அண்ட் செகண்ட் த டேர்ம். இந்த ஆர்டரில் எனக்கு ஜீரோஸ் ஃபார்ம் வந்து இட் இஸ் எ ரோ எக்லான் ஃபார்ம்னே சொல்லிக்கலாம். அது இஸ் தேர்ட் ஒன் கண்டிஷன். த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரிஸ் ஆன் த in the ith row of E lies to the left of the first non-zero entries in I plus 1th row of E ன்னு சொல்லிப்பாங்க. இதுதான் கண்டிஷன்ஸ். இதை நல்லா ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணிங்க டெஃபினேஷன்ஸை. இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். இங்கே ஒன்று எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ரெடியூஸ் த ரோ எக்லான் ஃபார்முலா மேட்ரிக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏதாச்சு அந்த ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரோ எக்லான் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். வாட் அபவுட் கிவன் கண்டிஷன்ஸ் வில் பி அசைன் கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் உங்களுக்கு கலர்ஸில் வேரியேஷன்ஸில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு R2 இன்டர்சேஞ்சிங் R2 + 2R1. அப்போ R2 + 2R1. அப்போ எனக்கு இந்த டேர்ம்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு 0 வர வைக்கணும். அப்போ இந்த டேர்ம்ஸ் 0 வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா? அப்போ 2 3s are 6. அப்போ இந்த ரோ ஃபுல்லாக எல்லா என்ட்ரியுமே எதால் மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் R2 கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் வில் பி 0. இது ஆட் பண்ணும்போது என்ன வரும், எனக்கு -2ன்னு வரும். அப்போ -2 + 2 வில் பி 0. செகண்ட் என்ட்ரி 0. 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 4 மைனஸ் என்னது +4 = 8. புரியுது தான் பண்ணுறோம். அப்போ அடிஷன் பண்ணும்போது 0 டேர்ம்ஸ் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் வந்துச்சு. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 8ன்னு வந்துடுச்சு. அண்டு R3 தேர்ட் ஒன்று இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். R3 இன்டர்சேஞ்சிங் R3 + R1. ஏன்னா எனக்கு இந்த என்ட்ரி 0 வர வைக்கணும். அதை நான் 0 வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டுத்தையுமே டேரெக்டாக ஆட் பண்ணாலே எனக்கு என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ R3 + R1 = ஃபர்ஸ்ட் என்ட்ரி 0 அண்டு R3 + R1 = செகண்ட் என்ட்ரி 0 அண்டு தேர்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா R3 + R1 = what about in you get 2 + 2 4. அப்போ எனக்கு இந்த என்ட்ரிஸ் எல்எல்இஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஆர்டரில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எனக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட் அபவுட் வில் பி கன்சிடர் 3 -1 2. அப்போ ஃபஸ்ட் ஒன் அப்படியே வச்சுங்க. செகண்ட் ஒன் ரோஸில் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இனி தேர்ட் ரோ மட்டும்தான் நான் எம்டியாக மாற்ற போகிறேன். அப்போ எம்டியாக மாற்றத்துக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை மல்டிப்ளை அபவுட் 2ஆல் மல்டிப்ளை அதாவது டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் யூஸிங் த டேர்ம் R3 இன்டர்சேஞ்சிங் R2R3 -R2ன்னு கூட எழுதிக்கலாம். ஏதோ ஒரு சம் ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி கூட வில் பி சூஸ் அபவுட். அப்போ -R3ன்னும் போது வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0 கூட எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ therefore 0 - 0 0. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 × 4ன்னு வரும். 2 4s are 8. 8 - 8. அப்போ 8 - 8 = 0. அப்போ 0ன்ற என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த ஆர்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலான்றது தான் கண்டிஷன். இப்போ இதில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா R2 அகைன் வில் பி டிவைடட் பை 8ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 0 0 1ன்னு கிடைக்குது. திஸ் இஸ் ஆல்சோ எ ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு ரோ ஃபுல்லாக இவங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். So a row echelon form of a matrix necessarily unique. அதாவது நெசசரி எனக்கு யூனிக்காக தான் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே எனக்கு இந்த ரோவும் எம்டி ஆகும்லாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் என்னது ஒரு இதில் எனக்கு ஒரே ஒரு இதில் மட்டும் வரும், ஒரு இதில் எனக்கு ரெண்டுமே வரும். 3 rows அதாவது 2 rows ஃபார்ம் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது தான் கண்டிஷன். அடுத்ததாக பார்க்குற ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க பாரு, ரோ எக்லான் ஃபார்ம் மெத்தடில் தான் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி 0. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸே எனக்கு 0 அதனால் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன்னா R1ஐயும் R2ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் R3 வில் பி 0க்கு ஏன்னா இந்த என்ட்ரிஸ் எனக்கு 0ன்னு வந்துடுச்சு.
அதுக்கு அடுத்ததாக will be assigned about இந்த terms 0 கொண்டு வரேன். அதுக்கு அடுத்ததாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எதால் டிவைட் பண்ணால் எனக்கு ஜீரோஸ் வரும் இந்த என்ட்ரிஸ். இதுக்கப்புறம் நீ ஆன் சிம்பிளிஃபை பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்க போகிறது கிடையாது, இந்த டேர்ம்ஸ்லாம் ஜீரோ ஆக போகிறது கிடையாது. அதனால் ஆன் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ therefore இந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைச்சாலும் these also row echelon form. புரியுதுங்களா? இந்த ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு தான் will be assigned about. சரி, அதுக்கு தான் இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, நாட் நெசசரிலி யூனிக். அதாவது ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் நாட் நெசசரிலி யூனிக். இதே மாதிரி தான் எல்லா இதுலேயுமே கிடைக்கும்னா கிடைக்காது, அது தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் இந்த ஆர்டரில் எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். புரியுதுங்களா? அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இது அதிகமாக யூஸ் பண்ணுற இடம். மோஸ்ட் ஆஃப் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? டு டிஃபைன் த ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் we have to know about submatrix and minors of a matrix. Submatrix or minors of matrix. Let A be a given matrix. A matrix obtained by deleting some rows and some columns of A is called submatrix. Some rows some columns நான் delete பண்ணுறேன், omit பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி வரது தான் submatrix சொல்லுவாங்க. அப்போ therefore a matrix submatrix of itself because it is obtained by leaving zero number of rows and zero number of columns. Zero number of rows and zero number of columns. Recall that the determinant of square submatrix of a matrix is called a minor of the matrix. இதை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. What about the minor of the matrix? The determinant of the square submatrix is called a minor of the matrix சொல்லுவாங்க. அடுத்ததாக இதில் பார்க்க போகிறது ஒரு டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A is defined as the order of a highest order non-vanishing minor of the matrix A. It is denoted by the symbol row of A. That is a row of A. P of A கிடையாது, row of A. The rank of a non-zero matrix is defined to be 0. The rank of the zero matrix கொடுத்துருந்தாங்கனாக்கா that is equal to 0 சொல்லிக்கலாம். அதுவே எத்தனை நான் ஜீரோ ரோஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி will be assigned. இது புரியுதுங்களா உங்களுக்கு? Are you understood? இதை பற்றி வேறு ப்ராப்ளம்ஸை. If a matrix contains at least one non-zero element, then rank of A, one non-zero element வந்துச்சுனாலே அப்போ அதுக்கு என்னதுன்னா ரேங்க் 1 இருக்கலாம், இல்லைனா அதுக்கு மேலே அதிகமாக தான் இருக்க முடியும். அட்லீஸ்ட்ன்ற வேர்டு நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. அட்லீஸ்ட் ஒன் non-zero ரோ, ஒரு non-zero ரோஸாக குறைந்தபட்சம் ஒரு non-zero ரோஸ் வந்துச்சுனாக்கா ரேங்க் ஆஃப் A greater than or equal to 1 சொல்லிக்கலாம். அதே the rank of the identity matrix வந்துச்சுன்னா that is equal to n. என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கும். If the rank of the matrix A is R வந்துச்சுன்னா then there exists at least one of minor of A order R which does not vanish, and every minor of A of order R plus 1 and higher order if any vanishes ஆச்சுனாக்கா will be use the condition. அப்போ அதே போல் M cross N matrix ஆச்சுனாக்கா it is a less than or equal to minimum of M comma N. M comma N என்றது rows and columns. Minimum of M comma N என்ற ஆர்டரில் சூஸ் பண்ணிக்கலாம். A square matrix of A of order n has inverse if and only if rank of A. Square matrix நாலே rank of A என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அது inverse of if and only if conditions rank of A equal to n தான் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி வர ஒரே ஒரு ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். Given find the rank of the each of the following matrices. இங்கே எனக்கு 2 மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸஸ் எடுத்திருக்கோம். தென் A மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3x3. இதனுடைய ஆர்டர் 3x3. ஸோ ரேங்க் ஆஃப் A வந்து என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா minimum of 3,3. that is equivalent to 3. அப்போ இந்த ஆர்டரில் நான் 3 தான் வரப்போகுது. த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த மைனர் ஆஃப் A is 3. அப்போ என்னோடய ஹையஸ்ட் ஆர்டரே என்ன இருக்குனாக்கா 3 தான் இருக்கும். there is only 1/3 of the minor of A. 1/3 of minor of A னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா will be determinant. இதுக்கு determinant எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். determinant எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சு. அப்போ 0ன்னு வந்துடுச்சுனால என்னுடைய ஹையஸ்ட் ரேங்க் என்னுடைய 3லேருந்து ரெடியூஸ் ஆகுது. ரேங்க் வந்து என்ன ஆகுதுன்னா குறையுது. அப்போ 3லேருந்து நான் அதோட கம்மியாக இருக்குன்னா 1 2ஆக இருக்கலாம், இல்லைனா 1ஆக இருக்கலாம். அப்போ அந்த பாசிபிள் ஆர்டருக்கு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ ரேங்க் ஆஃப் A less than 3. நெக்ஸ்ட் வி செகண்ட் ஆர்டர் மைனர்.
செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு தேர்ட் ஆர்டர் மைனர் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஆர்டர் மைனர். செகண்ட் ஆர்டர் மைனர்னால் எதெல்லாம் செகண்ட் ஆர்டர்? இது ஒன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் மைனர், இது ஒன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் மைனர், இது ஒன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் மைனர். அதே போல் ஒவ்வொரு 2x2 நான் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். எத்தனை 2x எடுக்கலாம் எல்லாத்தையும் நான் செக் பண்ணணுமா? எனக்கு ஏதாவது ஒன் ஆஃப் த வேல்யூஸில் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருதான்றதை செக் பண்ணிட்டாலே இட் இஸ் மேனுவல் கால்குலேஷன்லேயே முடிச்சுக்கலாம். அப்போ வி ஃபைண்ட் த செகண்ட் ஆர்டர் மைனரில் எடுக்கும்போது 3 2 1 1 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எனக்கு வேனிஷ் ஆகலை. வேனிஷ் ஆகலைன்னா அப்போ ரேங்க்கு என்னவாக இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா 2ஆக தான் இருக்க முடியும். ஏதாவது ஒன்றாவது ஒரு 2x2 மைனராவது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுனாலே இட் இஸ் ஏ ரேங்க் 2ன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு அப்போ ரேங்க் 1ன்னு சொல்லிடக்கூடாது. எல்லா 2x2 மைனர்ஸையும் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். அப்போ ஏதாவது ஒன்று 2x2 மைனர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி ஆன்சர்ஸை முடிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பார்ட்டில் இங்கே 3 rows அண்ட் 4 columns கொடுத்துருந்தாங்க. தென் ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x4. ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3x4. இப்போ இதில் எனக்கு மினிமம் ஆர்டர் எத்தனை ரோஸ் இருக்கும்? இங்கே எப்பயுமே ரேங்க் எதை வச்சு ஃபைண்ட் அவுட் ஆகுனா நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை ரோஸ் இருக்குது அதை வச்சு தான் நான் ரேங்க்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதில் மினிமம் ஆஃப்னும் போது என்ன மினிமம் 3 and 4ல் மினிமம் வந்து 3 தான் எனக்கு மினிமம் வேல்யூ. அதுதான் இங்கே கண்டிஷன். ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த மைனர் ஆஃப் ஏ இஸ் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லலாம். இப்போ we search for a non-zero rows, third order minor of A, but we find all of them vanish. All of them vanish ஆகுதான்றதை செக் பண்ண போகிறேன். இப்போ இது எனக்கு எல்லாமே வேனிஷ் ஆகுதுன்றது தான் கண்டிஷன். அதெல்லாம் நான் செக் பண்ணுறேன். ஒரு 3x3 நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். அடுத்ததாக 3x3 அதுக்கு அடுத்த 2x2 வருது. இதில் எத்தனை 2x2 எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எடுக்கலாம். அதே போல் அதில் ஒரு 2x2 எனக்கு நாட் ஈக்குவல் 0 அதனால ரேங்க் வந்து எனக்கு 2ன்னு சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணல ஏதாவது ஒன்றுத்தை எடுத்து எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாலே ரேங்க் 2ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது ஒன் ஆஃப் தி மெத்தட். ஆர் அண்டர்ஸ்டுட்? எல்லாமே வீட்டில் இந்த ப்ராப்ளம் செக்ஷனை நல்லா தெளிவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் செக்ஷன்ஸ் எல்லா ஹோம்ஒர்க்ஸையும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் தான் நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வரையும் பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே S.R.K. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு S.R.K. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே S.R.K. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.